ورحمة الله وبركاته. إن الحمد لله ونحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. இஸ்திக்ஃபார்னா என்ன? இஸ்திக்ஃபார் என்றால் அல்லாஹ்வுக்கு பாவ மன்னிப்பு தேடுதல் ஆகும். இஸ்திக்ஃபார் கஃபர் அப்படிங்கக்கூடிய ஒரு அரபி வார்த்தையிலிருந்து வந்திருக்கு. இந்த கஃபர் அப்படிங்கிறதுக்கு பாதுகாப்பு அப்படின்னு ஒரு பொருள். கஃபரால வரக்கூடிய இந்த ஒரு மிகுஃபார்னு ஒரு வார்த்தை இருக்கு. அரபில இந்த மிகுஃபார்ன்ற வார்த்தையை ஹெல்மெட் தலைக்கவசம் சொல்றோம் இல்லையா, அதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு வழக்கம் இருக்கு. தலைக்கவசத்தோட நோக்கம் என்ன? பாதுகாப்பு. நம்ம எங்கேயாச்சும் வெளில போறோம் அப்படின்னா தலைக்கவசம் மாட்டிட்டு போவோம். எதுக்காக? நம்ம பாதுகாப்பா போயிட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக. அதே மாதிரிதான் இஸ்திக்ஃபார் நம்மள பாதுகாக்குது. நம்ம காலையில எழுந்து தூங்குற வரைக்கும் நம்ம வாழ்க்கையில நம்ம எல்லாமே பாதுகாப்பா நடக்கிறோம் நினைப்போம். கிச்சனுக்குள்ள போறோம், அந்த கேஸ பத்த வைக்கிறதுல இருந்து நைட்டு தூங்கும்போது லைட் ஆஃப் பண்றதுல இருந்து எல்லாத்தையுமே நம்ம பாதுகாப்பு இருக்கணும்னு நினைப்போம். அந்த பாதுகாப்பு வந்து நமக்கு இஸ்திக்ஃபார் வழங்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நாளைக்கு 70 முறை இஸ்திக்ஃபார் செய்யறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு 100 முறை செய்யறாங்கன்னு வருது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்திக்ஃபார் செய்யறதோட நோக்கம் என்ன? அல்லாஹ்வே சொல்லியிருக்கான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டுருச்சு. அது மட்டும் இல்லாம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வோட தொடர்பு இருக்காங்க வகை மூலியமா இல்லையா? அப்ப அவங்க பாவம் செய்யற எண்ணமும் வராது. அப்படி இருக்க ரசூலுல்லாஹ்வே 100 முறை இஸ்திக்ஃபார் பண்றாங்க. இஸ்திக்ஃபார் நம்ம பாவம் செஞ்சாதான் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. நம்மளோட பாதுகாப்பாக நம்ம இஸ்திக்ஃபார் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தை நம்ம இஸ்திக்ஃபார் முதல்ல அணுகணும். அடுத்ததா இஸ்திக்ஃபார் வந்து நம்மளோட கவலை கண்டத்தை நீக்கக்கூடியதா இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, من لزم الاستغفار جعل الله له من كل ضيق مخرجا ومن كل هم فرجا ورزقه من حيث لا يحتسب. இஸ்திக்ஃபார் வந்து யார் ஒருவர் இஸ்திக்ஃபாரை கடைபிடித்து வருகிறாரோ அவரை அல்லாஹ் எல்லா விதமான கஷ்டங்களில் இருந்து வெளியேறதுக்கான வழியை அமைத்து தர்றாரு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு எண்ணியான குணத்துல இருந்து அல்லாஹ் வந்து ரிஸ்க் வாழ்வாதாரத்தை வழங்குறான் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப நம்ம எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் முதல்ல நம்ம இஸ்திக்ஃபார் தான் செய்யணும். இவனு தலைமையா ரஹ்மத்துல்லாஹ் எந்த கஷ்டம் எந்த துன்பம் வந்தாலுமே முதல்ல அவங்க எடுக்கிறது இஸ்திக்ஃபார் தானே. இஸ்திக்ஃபார் செஞ்சதுக்கு அப்புறமா அவங்க மனசு வந்து ஒரு விசாலா மனசுல ஏற்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்லி காட்டுறாங்க. ஒரு ரிலீஃப் அவங்களுக்கு கிடைக்குது. அப்ப நம்ம இந்த துன்பம் நமக்கு வந்துச்சு அப்படின்னா முதல்ல நம்ம செய்ய வேண்டியது இஸ்திக்ஃபார், அஸ்தக்ஃபிருல்லாஹ். அடுத்ததா இமாம் ஹசன் அல் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவங்க கிட்ட ஒரு 3 மனிதர்கள் வர்றாங்க வேற வேற குறைகளோட. அதுல ஒரு மனிதர் வந்துட்டு எனக்கு வந்து இந்த மாதிரி பஞ்சமா இருக்கு, ரொம்ப அதுக்கு ஏதாச்சும் எனக்கு வந்து தீர்வு கொடுங்க அப்படின்னு கேட்டு வர்றாங்க. இன்னொருத்தங்க வந்துட்டு எனக்கு வந்து வறட்சி அதிகமா இருக்கு அப்படின்னு கேட்டு வர்றாங்க. இன்னொருத்தங்க வந்து எனக்கு குழந்தை இல்ல அப்படிங்கிற மாதிரி கேட்டு வர்றாங்க. இந்த 3 பேர்கிட்டயுமே இமாம் ஹசன் அல் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லுங்க, அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இமாம் ஹசன் அல் பஸ்ரி அவங்களோட மாணவர் வந்து அதை பார்த்துட்டு இந்த 3 பேருக்கு நீங்க ஒரே பதில் சொல்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டப்போ இமாம் ஹசன் அல் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ் சூரத்து நூர்ல சொல்லி காட்டுறான், فقلت استغفروا ربكم إنه كان غفارا يرسل السماء عليكم مدرارا ويمددكم بأموال وبنين ويجعل لكم جنات ويجعل لكم أنهارا. இந்த வசனத்துல அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான் அப்படின்னா இஸ்திக்ஃபார் செய்யறதுனால ஒரு 6 பலன்களை சொல்லி காட்டுறான். அதுல முதல் பலன் வந்துட்டு நீங்க இஸ்திக்ஃபார் செஞ்சீங்க அப்படின்னா அல்லாஹ் வந்து உங்களோட பாவங்களை மன்னிக்கிறான். அடுத்ததா பயனுள்ள மழையை நமக்கு இது பொழிவிக்கிறான். 3வதா அல்லாஹ் வந்து ரிஸ்க்
பொருள் வந்து ரிசிப்ட் இருக்குல்ல அதை வந்து நமக்கு வழங்குறான். அடுத்ததா குழந்தை பாக்கியத்தை அல்லா தர்றான். அடுத்ததா வந்துட்டு தோட்டங்களை தர்றான், செல்வ செழிப்பு. அடுத்ததா ஆறுகளை ஓட செய்வோம் அப்படின்னு 6 விஷயத்த சொல்றான். இப்ப நம்ம பாக்குறோம் மழை வந்துட்டு நமக்கும் வருது. ஆனா அந்த மழை வந்து வெள்ளத்தை ஏற்படுத்துது. வெள்ளத்தினால நிறைய சேதங்கள், நிறைய பொருள் தான் அடிச்சுட்டு இருக்கு. இன்னும் சில மழை இருக்குது, லைட்டா பொழியுது, அதனால உணவு பயிர்கள் கூட செழிப்பா வளர்றது இல்ல. அப்ப இப்படிப்பட்ட ஒரு மழை வந்துட்டு ஒரு பயனுள்ள மழை கிடையாது. ஒரு பயனுள்ள மழையானது உணவுப் பொருட்கள் செழிக்க வச்சு நமக்கு எந்த விதத்தையும் கஷ்டம் கொடுக்காம இருக்கிற மழைதான் ஒரு நல்ல மழை. இந்த நல்ல மழை வேணும் அப்படின்னா கிறிஸ்தவ செய்யுங்க அப்படின்னு நல்லா சொல்றான். ரிசல்ட்னா நமக்கு வந்து எவ்வளவு ரிசல்ட் அதான் நமக்கு தந்துருக்கான். ஒரு நல்ல ஒரு வீடு கட்டுறோம், நல்ல வீடு கட்டி அது கூட நம்மளால மாடி ஏற முடியல அப்படி ஒரு சிறுமை இருக்கு அப்படின்னா அது நல்ல ரிசல்ட்டா கிடையாது. அதே மாதிரி நம்ம விருந்து வைக்கிறோம், நம்மளால சாப்பிட முடியல, நமக்கு நோய் இருக்கு அப்படின்னா அது நல்ல ஒரு சிறந்த ரிசல்ட்டா கிடையாது. அப்போ ஒரு நல்ல ரிசல்ட் நம்ம கிடைக்கிறோம், நம்ம வாழ்ற வீட்டுல, நம்ம கெட்டுற வீட்டுல நம்ம போகணும், நம்ம சமைக்கிற சாப்பாடு நம்ம சாப்பிடணும் அப்படின்னா அதுக்கு இஸ்தேவா எழுதணும். இப்ப இந்த 6 விஷயத்த அதுல வந்து நமக்கு வாக்களிக்கிறாங்க. இன்னொன்னு ஆழ்ந்த ஓட செய்வோம் நல்லா சொல்றான். அது உலக செழிப்புக்கு இஸ்தேவா தான் காரணமா இருக்கு, உலக செழிப்புக்கு இஸ்தேவா தான் காரணமா இருக்கு அப்படின்றத எல்லாம் வந்து இந்த வசனத்தின் மூலமா நம்ம தெளிவுபடுத்துறோம். அதுக்கடுத்ததா இமாம் அகமது பின் ஹம்பல் அவங்களோட ஒரு சின்ன ஒரு வரலாறு, ஒரு கதை. இமாம் அகமது பின் ஹம்பல் வந்துட்டு ஒரு முறை பயணம் செஞ்சுட்டு போறாங்க. பயணம் செஞ்சுட்டு போறப்போ ஒரு இஷா டைம்ல ஒரு பள்ளிக்குள்ள போய் ஒதுக்கிடுறாங்க. அந்த பள்ளியில போய் இஷா வந்துட்டு ஓய்வெடுக்கிறாங்க. ஓய்வெடுத்ததுக்கு அப்புறம் அந்த பள்ளியோட காவலாளி வந்து இங்க வந்து நீங்க இந்த மாதிரி ஓய்வெடுக்கூடாது, பள்ளியை மூட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஏன்னா அவங்க வெளியே வந்துடுறாங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு டீ கடைக்காரர் வந்துட்டு இமாம் அகமது வந்து கூப்பிட்டு நீங்க என் கடையில வந்து ஓய்வெடுங்க அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டு போறாங்க. அப்போ வந்துட்டு அவங்களும் அந்த கடைக்குள்ள போயிடுறாங்க. போனா அந்த கடைக்காரர் வந்துட்டு அங்க ஒரு ஓரமா இமாம் அகமது உட்கார்ந்துடுறாங்க. அந்த கடைக்காரர் எல்லா வேலை செய்யற போதும் முழுமுழுத்துட்டே வேலை செய்யறாரு. அப்போ ஆமா இமாம் அகமது கேக்குறாங்க, நீங்க ஏதோ என்ன முழுமுழுத்துட்டு ஏதோ செய்றீங்களே, என்ன முழுமுழுக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ அவங்க சொல்றாங்க, நான் வந்து இஸ்திக்ஃபார் தேடிட்டு இருக்கேன், இஸ்திக்ஃபார் பண்ணிட்டு எல்லா வேலையும் செய்யறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த இஸ்திக்ஃபாரா நீங்க என்ன கண்டுருக்கீங்க அப்படின்னு இமாம் அகமது வந்துட்டு அந்த டீ கடைக்காரர்கிட்ட கேக்குறாங்க. அப்போ அந்த டீ கடைக்காரர் சொல்றாரு, அல்லாஹ் வந்து நான் என்ன துவா கேட்டாலுமே அதை அங்கீகரிச்சிடுறான், ஒரே ஒரு துவாவை தவிர அப்படின்னு சொன்னாங்க. அப்படியா என்ன துவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இமாம் இந்த ஹம்பலைய வாழ்ந்தாங்க ஒரு முறையாச்சும் நான் பாத்துடணும் அப்படின்னு எனக்கு துவா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இமாம் அகமது அல்லாஹ் உண்மையிலே அந்த துவாவை நிறைவேற்றிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் இமாம் அகமது அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்றாங்க. அப்ப நம்மளோட தேவைகள் நிறைவேறணும், நம்ம துவாக்கள் அங்கீகரிக்கப்படணும்னா நமக்கான ஒரு ஆயுதம் இஸ்திக்ஃபார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைச்ச அந்த வரலாறு நம்ம எல்லாருமே தெரியும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைச்சு இபிலிஸ் இருக்கான், மலக்குமார்கள் இருக்காங்க, இவங்க எல்லாருக்குமே எல்லாம் ஆதம் நபிக்கு சஜிதா பண்ண சொல்றான். அப்போ மலக்குகள் வந்துட்டு பண்ணிடுறாங்க. ஆனா இபிலிஸ் வந்துட்டு மறுத்துட்டு மாறு செஞ்சிடறான் அல்லாஹ்க்கு. அது மட்டும் இல்லாம ஆதம் அலைஹிஸ்ஸலாமையுமே வந்துட்டு மாறு செய்ய சொல்லி தூண்டிடுறான். இப்ப 2 பேருமே மாறு செஞ்சுட்டாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மாறு செஞ்சுட்டாங்க, இபிலிஸும் மாறு செஞ்சுட்டான். ஆனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் ஹாசிரீன். யா அல்லாஹ், எங்களுக்கு நாங்களே தீங்கு ஏற்றுக் கொண்டோம், எங்களை நீ மன்னித்து அருள் செய்யாவிட்டால் நிச்சயமாக நாங்கள் நஷ்டமடைந்தவர்கள் ஒவ்வொருவராக விடுவோம் அப்படின்னு துவா கேட்டாங்க. அதனால அல்லாஹ் அவங்களை பொருந்திக்கிட்டான். இபிலிஸ் பாவ மன்னிப்பு கேட்கல, அதனால அவன் நஷ்டமடைந்தவர்கள் ஒவ்வொன்றா அல்லாஹ் அவன் ஆக்கிட்டான். அப்ப நம்ம பாவ மன்னிப்பு கேட்டோம்னு சொன்னா அல்லாஹ் நம்மளை பொருந்திக்குவான். அடுத்ததா இமாம் இப்னு ஜௌசி ரஹிமஹுல்லாஹ் அவங்க கிட்ட ஒரு கேள்வி கேட்கப்படுது. நான் வந்து திக்ர் செய்யணுமா இஸ்திக்ஃபார் செய்யணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்கப்படுது. அதுக்கு இப்னு ஜௌசி சொல்றாங்க, ஒரு ஆடை அழுக்காக இருக்குது அப்படின்னா அதை நீங்க முதல்ல துவைப்பீங்களா, நறுமணம் பூசுவீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப துவைத்தல் அப்படிங்கிறது இஸ்திக்ஃபார். அப்போ ஒரு அழுக்கான ஒரு விஷயத்த சுத்தப்படுத்துறது என்னதான் இஸ்திக்ஃபார். அப்போ முதல்ல இஸ்திக்ஃபார் செஞ்சு நம்ம தூய்மைப்படுத்துறதுக்கு பின்னாடி திக்ர் அப்படிங்கக்கூடிய அந்த அர்த்தம் நறுமண பொருளை போட்டு நம்ம நறுமணப்படுத்திக்கணும். இஸ்திக்ஃபாரும் திக்ரும் ஒருத்தரோட வாழ்க்கையில இருந்தது அப்படின்னா அல்லாஹ்வோட உதவி அவருக்கு கிடைச்சிட்டே இருக்கும். உதாரணத்துக்கு நம்ம யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் ஆழ்கடல்ல மீனோட வயசுக்குள்ள அந்த இருளால இருந்து அல்லாஹ்வை அழைக்கிறாங்க. லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். இங்க அங்க திக்கவும் பண்றாங்க, அல்லாஹ்வுக்கு பாவ மன்னிப்பு தேடுறாங்க. யா அல்லாஹ், உன்னை வணக்கத்திற்கு வேற யாரும் இல்லை, நீ பரிசுத்தமான திக்ர் பண்ணிட்டு நான் அநியாயக்காரன் ஒருவராகி விட்டேன் அப்படின்னு அங்க பாவ மன்னிப்பு கேட்கிறாங்க. அல்லாஹ் அவர்களை காப்பாற்றுறான். ஒருவேளை அங்க யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் கொஞ்சம் நினைவு கூறாவிட்டால் ஒருமை வரைக்கும் அவர் அந்த வயிற்றுல இருந்திருப்பாரு அப்படின்னு அல்லாஹ் சொல்லி சொல்றான். அப்போ மீன் வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய அவருக்கு யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுக்கே அல்லாஹ் உதவி செய்யறப்ப நமக்கு அல்லாஹ் உதவி செய்வான் இல்லையா? கண்டிப்பா. அப்ப நம்ம இஸ்திக்ஃபார் மூலமா அல்லாஹ் கிட்ட அதிகமா உதவி தேடணும்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட ஒருத்தர் வந்துட்டு பாவம் நம்ம செய்யணும் அப்படின்னா என்ன நடக்கும், பாவங்கள் எழுதப்படும் அப்படின்னாங்க. பாவம் நம்ம மன்னிப்பு கேட்டா எதாவும் கேட்கிறாங்க. அதுக்கு ரசூலா சொல்றாங்க, நீங்க பாவம் மன்னிப்பு கேட்டா பாவம் அழிக்கப்படும் அப்படிங்கிறாங்க. மறுபடியும் கேட்கிற பாவம் திரும்ப பாவம் செஞ்சா பாவம் எழுதப்படும், திரும்ப மன்னிப்பு கேட்டா பாவம் அழிக்கப்படும். அப்ப நம்ம நம்ம வந்து பாவ மன்னிப்பு கேட்கறதுக்கு தயாராகாத வரைக்கும் அல்லாவும் நம்மள மன்னிக்கிறதுக்கு தயாராகவே மாட்டான் அப்படிங்கிறத நம்ம அவங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப நம்ம பாவ மன்னிப்பு கேட்டே இருந்தோம்னு சொன்னா அல்லாவும் நம்மளோட பாவத்தை மன்னிச்சுட்டே இருக்கான். அல்லாஹ் தன்னோட அடியான் வந்து பாவ மன்னிப்பு கேட்கறத, ஒரு அடியான் வந்து பாவ மன்னிப்பு கேட்கறத அல்லாஹ் வந்து விரும்புறான். எந்த அளவுக்கு அப்படின்னா ஒரு கதை, ஒருத்தர் வந்துட்டு ஒரு பாலைவனத்துல நடந்து சென்றுட்டு இருக்காரு. ஒட்டகமும் அதை கொஞ்சம் கூடவும் கொண்டு போயிட்டு இருக்காரு. அவர் வந்து அப்படியே போயிட்டே இருக்கும் போது கொஞ்சம் கண்ணா செஞ்சுறாரு. அந்த ஒட்டகம் காணாம போயிடுது. காணாம போனா அவருக்கு எப்படி இருக்கும், அவர்கிட்ட இருக்கிறே அந்த ஒட்டகமும் உணவும் மட்டும்தான். ரொம்ப கஷ்டத்தோட ரொம்ப கவலையான உச்சகட்டத்துக்கு ரொம்ப போயிடுறாரு. அவரு என்ன பண்றேன்னே அவருக்கு தெரியல. அதுக்கப்புறமா அந்த சோகத்துல ஒரு சின்ன தூக்கு ஒரு ஓய்வு எடுத்துடுறாரு. அந்த ஓய்வுக்கு பின் கண்கொழிச்சு பார்த்தா அந்த ஒட்டகம் திரும்ப வந்துருச்சு. அதை பார்த்து அவருக்கு எந்த அளவுக்கு சந்தோஷம்னா, அவரோட வார்த்தைகள் எல்லாமே தடுமாறுற அளவுக்கு அவருக்கு சரியா ரொம்ப சந்தோஷம். அந்த சந்தோஷத்துல அவர் சொல்றாரு, யாரெல்லாம் நீ என்னோட அடிமை, நான் உன்னோட லவ் அப்படின்னு மாத்தி சொல்லிடுறாரு. இவன் இந்த ஆள் சந்தோஷத்தை எப்படி சொல்றாருல, இதை விட பலமடங்கு அல்லாஹ் ஒரு அடியான் இஸ்திக்ஃபார் செய்யறப்போ சந்தோஷம் அடையலாம், தௌபா செய்யறப்போ சந்தோஷம் அடையலாம். இஸ்திக்ஃபார், இந்த இஸ்திக்ஃபார நம்ம எப்படி கேட்கறது, இஸ்திக்ஃபார்னு சொல்லிட்டு என்ன இருக்கு, என்னென்னலாம் இஸ்திக்ஃபார் கேட்கலாம் அப்படின்னு நம்ம பாக்குறோம். அஸ்தக்ஃபிருல்லாஹ் ஒண்ணும் இல்ல, அஸ்தக்ஃபிருல்லாஹ் ஒரு 100 முறை அது நம்ம வேலையில செஞ்சுட்டு இருக்கும் போதேவோ இல்ல நைட் தூங்குறதுக்கு முன்னாடி காலையில எழுந்தது எப்பனாலும் சரி ஒரு அஸ்தக்ஃபிருல்லாஹ் நம்மளோட இயற்கையாவும் நம்ம கேட்டுட்டே இருக்கணும்னு சொன்னா அல்லாஹ் நம்மளோட பாவங்களை மன்னிக்கிறான். நமக்கே தெரியாம எவ்வளவு பாவங்கள் செஞ்சிருப்போம், பாவங்களே தெரியாத அளவுக்கு நம்ம பாவங்களை செஞ்சிருப்போம் இல்லையா. சோ அந்த பாவங்கள் மன்னிக்கப்படுது. நம்ம தொழுகையே வந்துட்டு பாவ மன்னிப்போட இஸ்திக்ஃபார்கள் தான் ஆரம்பிக்கப்படுது. அல்லாஹ் வாய்ப்பையும் நம்ம தொழுகையை ஆரம்பிக்கிறோம். அதே மாதிரி அல்லாஹ் மகஃபிர்லி மத்தோட முடிக்கிறோம். அப்ப ஆரம்பமும் முடிவு இஸ்திக்ஃபார் தான். தொழுகை முடிச்சதுக்கு பிறகு நம்ம அஸ்தக்ஃபிருல்லாஹ் முதல் வார்த்தையாது. அப்போ எல்லா நிலைமையிலும் இஸ்திக்ஃபார் என்ன இருக்கு, கடமையாக்கப்பட்டிருக்கு. இஸ்திக்ஃபார்ல தனி சிறந்த ஒரு இஸ்திக்ஃபார் அப்படின்னு ரசூலுல்லாஹ் அவங்க சொல்லி காட்டுறாங்க. அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த خلقتني وعلى عبدك وعلى على عهدك ووعدك ما استطعت أعوذ بك من شر ما صنعت أبوء لك بذنبي وأبوء لك بنعمتك علي فاغفر لي فإنه لا يغفر الذنوب إلا أنت. இது ஒரு தலையாய இஸ்திக்ஃபார். இதோட பொருள் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தா, அல்லாஹும்ம அன்த ரப்பி, யா அல்லாஹ் நீ என்னுடைய இறைவன், லா இலாஹ இல்லா அன்த உன்னை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை, நீயே என்னை படைத்தால் நான் உனது அடிமை, நான் என்ற அளவுக்கு உன்னுடைய உறுதிமொழிக்கும் பாவங்களுக்கும் கட்டுப்பட்டு நடந்திருக்கிறேன். நான் செய்தவற்றின் தீங்களில் இருந்து என்னை பாதுகாப்பாயாக. என்னுடைய பாவங்களை நான் ஒப்புக்கொள்கின்றேன், எனக்கு நீ செய்த அருள்களையும் ஒப்புக்கொள்கின்றேன். எனவே என்னுடைய பாவங்களை மன்னித்து அருள் புரிவாயாக. உன்னை தவிர பாவங்களை மன்னிப்பவன் வேறு யாரும் இல்லை. இங்க நம்ம அல்லாஹ் நீதான் அப்படின்னு சொல்றோம், நான் அடிமை அப்படின்றத ஒத்துக்கிறோம். நான் பாவம் செஞ்சுட்டேன், எனக்கு அதை நான் ஒத்துக்கிறேன், நீ செஞ்ச அருள்களையும் ஒத்துக்கிறேன். எனவே என்னோட பாவத்தை மன்னிச்சுட்டு உன்னை தவிர யாரும் பாவத்தை மன்னிக்க முடியாது. எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டோமா இந்த துவாவை நம்ம கேட்கிறோம். இதை வந்து என்னோட சிறப்பு பார்த்தா, இதை ஒருத்தர் காலையில ஒரு உடலுக்கு முழுமையா அதை சொல்லிட்டாரு அப்படின்னா மாலை வர்றதுக்குள்ளே அவர் மரணம் அடைஞ்சிட்டாருன்னு சொன்னா அவருக்கு சொர்க்கம். அதே மாதிரி மாலையில ஒருவர் இதை ஓதிட்டு அவர் காலை பொழுதை அடையிறதற்குள்ளார மரணம் அடைஞ்சிட்டாருன்னு சொன்னா அவருக்கும் சொர்க்கம். அப்ப சொர்க்கத்தை பெற்று தரக்கூடிய ஒரு தயாரான ஒரு இஸ்திக்ஃபார், சய்யிதுல் இஸ்திக்ஃபார் அழைக்கப்பட்ட இந்த இஸ்திக்ஃபார் நம்ம எல்லாரும் மரணம் செஞ்சு இதை நம்மளோட வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தணும். அடுத்ததா அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீமுல்லதீ லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் வ அத்தூபு இலைஹி. மகத்துவமிக்க அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு தேடுகிறேன், அவனை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை, அவனே என்றென்றும் உயிருடன் இருப்பவன், அவனே என்றென்றும் பிழைத்திருப்பவன், இன்னும் அவனிடமே நான் வீழ்கிறேன். இந்த துஆவை ஒருத்தர் 3 முறை ஓதிட்டாருன்னு சொன்னா கோர்ல புறமுதுகு காட்டி ஓடினா கூட அவரோட பாவத்தை மன்னிச்சு. கோர்ல புறமுதுகு காட்டி ஓடுனது அப்படின்றது பெரும் பாவங்களை ஒண்ணு. அப்பேற்பட்ட அந்த பாவத்தை எல்லாம் மன்னிக்கும் போது நம்மளோட மற்ற பாவங்களை மன்னிக்க மாட்டானா. அப்ப நம்ம இதையும் மனப்பாடம் பண்ணி நம்மளோட வாழ்க்கையை நடைமுறைப்படுத்தணும். அடுத்ததா தொழுகையில நம்ம உறவி கொடுத்ததுக்கு அப்புறமா சுப்ஹானல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹு அக்பர் 33 தடவை, லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் ஒரு முறை நம்ம ஓதிட்டோம்னு சொன்னா அதில் நுரையளவு பாவம் செஞ்சாங்க அத்தனை பாவங்கள் மன்னிக்கப்பட்டு தொழுகை கழித்து நம்ம ஓதி
ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லி காட்டுறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ருகூலையும் சுஜூதையும் சுப்ஹானல்லாஹி சுப்ஹானல்லாஹி அலா அஸ்தக்ஃபிருல்லாஹ் ஓதி முடிச்சதுக்கு அப்புறமா அல்லாஹும்ம சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக் அல்லாஹும்ம குஃபிர்லி அப்படிங்கிற அத்தௌஹிதுல்லாஹ் ஓதுவாங்களாம் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. சோ அதே நம்ம அனுசரிச்சு பணம் செஞ்சு ஓத ஆரம்பிக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் இரவினுடைய கடைசி பகுதியில அல்லாஹ் அடிவானத்துக்கு வந்து எனது அடியார்களே என்னிடத்த பாவம் செய்த வீர புண்ணியவர்கள் இருக்கீங்களா அப்படின்னு ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் கேட்கிறான். அப்போ அந்த நேரத்தை நம்ம பயன்படுத்திக்கிட்டு அல்லாஹ் நம்ம பாவம் செஞ்சு நம்ம வேண்டணும். ஒரு சின்ன ஒரு சம்பவம் ரசூலுல்லாஹி காலத்துல சம்பவம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு பெண்மணி வந்துட்டு விபச்சாரம் பண்ணிட்டு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட வர்றாங்க. வந்து நான் இந்த மாதிரி விபச்சாரம் பண்ணிட்டு ரசூலுல்லாஹ் என் தண்டனை தாங்கன்னு கேக்குறாங்க. அதுக்கு என்ன சாட்சி அப்படின்னு கேக்குறப்போ என்னோட வயிற்றுல வந்து குழந்தை இருக்கு, இந்த குழந்தை தான் சாட்சி அப்படின்னு. சரி, அப்ப அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நீங்க வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. அப்புறம் அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் குழந்தை பிறந்துச்சு தண்டனை தாங்கன்னு கேட்டு வர்றாங்க. இந்த குழந்தைய வந்து நீங்க பால்குடி பருவம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வாங்க அப்படின்னு சொல்றாங்க. பால்குடி பருவம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வர்றாங்க. இந்த குழந்தைக்கு சாப்பிடுற அளவுக்கு வளர்ந்துருச்சு ரசூலுல்லா, எனக்கு நீங்க வந்து தண்டனை தாங்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ ரசூலுல்லா அவங்க வந்து தண்டிச்சுறாங்க. ஓகே, முன்னாடி காலத்துல வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கும்போது யாராச்சும் தவறு செஞ்சாங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்க. அல்லாஹ் மூலமா ஒரு தண்டனை வந்து அவங்களுக்கு கிடைக்கும், தண்டனை வந்து வழங்கிடுவாங்க. ஆனா நம்ம இப்போ வாழ்ந்த காலத்துல நபி நமக்கு இல்ல. ஆனா நம்ம வந்து நமக்கு அறிய வாய்ப்பு இல்லைன்னா நம்ம எவ்வளவு பாவம் செஞ்சாலும் அல்லாஹ் வந்து பாவத்தை மறைச்சிட்டு இருக்கான் மத்தவங்களுக்கு தெரியாம. அப்படிங்கிறப்போ நம்ம அல்லாட்ட அதே தனிமையா நம்ம அல்லாட்ட பாவம் மன்னிப்பு தேடி வீணிட்டோம்னு சொன்னா அல்லாஹ் நம்மளோட பாவம் மன்னிப்பை கேட்டிருக்கிறான். நம்ம குரூப் தொண்டைக்குழியை அடையிற வரைக்கும் அந்த அடைஞ்சு வெளியே வருதுல அது வரைக்கும் நமக்கு சான்ஸ் தவணை இருக்கு. அதுக்குள்ளே நம்ம அல்லாட்ட பாவம் மன்னிப்பு தேடி ஏறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அரிய ஒரு வாய்ப்பு எல்லாம் நமக்கு ஏற்படுத்தி வந்திருக்கான். அதை நம்ம பயன்படுத்திக்கிறோம் கண்டிப்பா. அல்லாஹ் வந்து எல்லா விதமான பாவத்தையும் பண்ணிக்கிறான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். சூர்ல அல்லாஹ் வந்து சொல்றப்ப யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ் இன்னல்லாஹ யக்ஃபிரு துனூப ஜமீஆ. வரம்பு மீறி பாவம் செய்த அடியார்கள் அடிக்கிறான். எப்படி அடிக்கிறான்? அடியார்கள் அழைச்சிட்டு வரம்பு மீறி அப்படின்னா ரொம்ப ரொம்ப பாவம் செஞ்சவங்க, வரம்பு மீறி பாவம் செஞ்ச அப்படின்னா அடியார்களே அல்லாஹ்வோட அருள்ல வந்துட்டு நீங்க நம்பிக்கை இழக்க வேண்டாம். அல்லாஹ் வந்து எல்லா பாவங்களையும் மன்னிக்கக்கூடியவனா இருக்கான் அப்படின்னு சொல்றான். அப்போ நம்ம எல்லா பாவம் எந்த ஒரு பாவம் செஞ்சாலும் சரி அதுக்கு ஒரே ஒரு தீர்வு இஸ்திக்ஃபார் செஞ்சு நம்ம அல்லாஹ்ட்ட கேட்கிறது தான் ஒரே ஒரு அதுக்கான ஒரே ஒரு டூல், ஒரு கருவி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஆதமுடைய மகன் தவறு செய்யக்கூடியவன், அதில் சிறந்தவங்க யாரு அப்படின்னா தௌபா செய்ய மீறவங்க. இஸ்திக்ஃபாருக்கும் தௌபாவுக்கும் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா இஸ்திக்ஃபாரா பாவம் மன்னிப்பு தேடுது, தௌபா அப்படிங்கிறது வந்துட்டு பாவம் மன்னிப்பு செஞ்சு மீறுது, திரும்ப அந்த பாவத்தின் பக்கம் போகாம இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இன்னொரு விஷயத்துக்கு சொல்லியிருக்காங்க, ஒரு காலம் வரும் அந்த காலத்துல வந்துட்டு தௌபா மனிதர்களோட தௌபா எப்படி இருக்கும், மக்களோட தௌபா எப்படி இருக்கும், ஒட்டகம் அசை போடுறது போல இருக்கும். அதாவது அவங்க பாவம் செய்வாங்க, பாவம் மன்னிப்பு கேட்பாங்க, எல்லாவும் மன்னிப்பான், திரும்ப அந்த பாவத்தின் பக்கம் போயிடுவாங்க. இப்படி நம்ம இருக்கோமா அப்படிங்கிற நம்ம சுய பரிசோதனை செஞ்சு பார்த்து இப்படி இருந்தோம்னு சொன்னா இனிமே நம்ம அந்த மாதிரி பண்ணாம அல்லாஹ் கிட்ட அதற்காக நம்ம துஆ கேட்டு நம்ம வந்து அந்த பாவத்தை மீண்டு நல்ல ஒரு நல்லடியாரா நம்ம திரும்பி வாழணும். அல்லாஹ் வந்து ரூம் நம்ம தொண்டக்குரிய போறதுக்கு நம்ம வாய்ந்ததுக்கு காலம் பட்டு நம்ம நினைச்சோம். ஆனா மரணம் எப்போ நல்லா நமக்கு கேரண்டி தரல. அதனால மரணம் எப்பனாலும் வரலாம், இந்த மரணத்துக்கு நம்ம தயாரா இருக்கும் அப்படிங்கிற மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தபடியா அல்லாஹ் கிட்ட நம்ம செஞ்ச தப்புக்கெல்லாம் நம்ம அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேட்டு மீண்டலாம். மனிதர்களுக்கு நம்ம தவறு செஞ்சுக்கலாம். அதாவது சில மனிதர்கள் நம்ம திட்டிருப்போம், அடிச்சிருப்போம் இல்லையா, அப்படி நம்ம பண்ணோம்னா இப்போ நமக்கு எதுவும் தெரியாது. நம்ம உங்கள்ட்ட மன்னிப்பு கேட்காம விட்டோம்னா நம்ம மறுமையில சொர்க்கம் நமக்கு நிச்சயமாயிடும். சொர்க்கத்துக்கு நம்ம போறோமோ அந்த மனிதர் வருவார். இவன் வந்து என்ன திட்டாரு, இவர் வந்து என்ன அடிச்சுட்டாரு, இவர் வந்து என்ன எனக்கு அழிந்து விட்டுட்டாரு அப்படின்னு அவங்க வந்து முறையிடுவாங்க. முறையிடும் போது அல்லாஹ் இவரோட நன்மைகளை அவங்களுக்கு பிரிச்சு கொடுத்துருவான். அப்ப இவர் நன்மைகளே இல்லாம சொர்க்கம்னு சொல்லி நிச்சயிக்கப்பட்ட இவர் நரகத்துக்குள்ள போயிருந்தாரு. அப்ப நம்ம மனிதர்களுக்காக ஒரு மனிதர்களுக்கு நம்ம ஏதாச்சும் பாவம் செஞ்சிருந்தாலும் சரி, அதற்காக நம்ம அந்த மனிதர்கள் கிட்டதான் மன்னிப்பு கேட்கணும். அந்த மனிதன் நம்மள மன்னிக்காத அல்லாஹ் நம்மள மன்னிக்க மாட்டான். அப்ப நம்ம மனிதர்கள் கிட்ட அநியாயம் செய்யறது நம்ம கவனமா இருக்கணும். அப்படியே நம்ம அறியாம நம்ம செஞ்சிருந்தாலும் அவங்க கிட்ட நம்ம மன்னிப்பு கேட்கணும். அடிச்சு திட்டிருந்தா கூட அவங்களுக்கு மன்னிப்பு கேட்கணும். அப்படி மன்னிப்பு சொர்க்கத்துக்கு போல நமக்கு எதுவுமே தடையா இருக்கக்கூடாது. சோ தவறில்லாத குற்றமற்றவர்களா அல்லாஹ் உங்களையும் நம் அனைவரையும் மாதிரி எந்த சொர்க்கமான தினத்திற்குள்ளோ சொர்க்கத்துக்குள்ள இந்த தடையும் நம்மளுடைய இருக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை தரணும்னு துவா கேட்டபடியான உரையை முடிச்சுக்கிறேன். ஆகிய தௌஹானா அதே சொல்லிருந்தாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.